ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உண்மையும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு சோதனைகளாகவே வந்துகிட்டே இருக்கே. எப்போதான் என் வாழ்க்கையில நான் சாதனைகள் செய்வேன்? எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எப்போது நான் ஜெயிப்பேன்? நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் எப்போது நடக்கும் என கண்ணீரோடும் கம்பளையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உன்னை காப்பாற்றி உனக்கான வெற்றியை கொடுப்பதற்காக தான் என்னுடைய நெற்றியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இறந்த காலத்தில் நீ இழந்த விஷயங்களும் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும் நீ எதிர்பார்க்கிறியோ எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் வாழ்வில் நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா மனக்கவலைகள் மட்டும்தான் மிஞ்சும். கடந்த காலத்துல நடந்ததை விட்டுடு. எதிர்காலத்துல நடக்க போறதை பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேணாம். இந்த நிகழ்காலத்துல எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சு தேவையில்லாததை யோசிக்காம இருந்தா உன் வாழ்க்கை உனக்கு நிம்மதியாக பரிபூரணமாக இருக்கும். நினைச்சது போல வாழ்க்கை எல்லாருக்கும் அமைஞ்சிறது கிடையாது. அழகா அமைந்த வாழ்க்கையை கூட வாழ தெரியாமல் எத்தனையோ பேர் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி வாழ்க்கையை வீணாக்கி தானே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்க்கை என்பது சூரியன் கிடையாது. அது எப்போது முழுமையாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நிலாவும் கிடையாது என் செல்லமே. வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே வந்து போகக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் போலதான். நிலாவு போலதான் நட்சத்திரமும் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஒரு நாள் அதிகமா இருக்கும், ஒரு நாள் குறைவா இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையில சந்தோஷமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் எல்லாமே ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் இருக்கும். எல்லாமே இருந்தும் இல்லாதவரை போல எளிமையான வாழ்க்கையை நீ வாழ தயாரான ஆளாக மாறிட்டீனா எந்த நேரத்திலையும் எந்த சங்கடமும் உன்னை எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கும்படி நடக்காது. எப்போதும் எளிமையான வாழ்க்கையை அமைதியாய் வாழக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. உன்னுடைய தன்னம்பிக்கை தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஆரம்ப அறிகுறி. எப்போதும் நீ தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நீ நினைச்ச விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைத்தால் உனக்கான வாழ்க்கை அங்கேயே பறி போய்விடும். குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீதானே தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடைய உதவும். கடந்த காலமும் எதிர்காலமும் இரண்டுமே உன் கைவசத்தில் இல்லாதவை. இந்த நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகு. லட்சியம்னு ஒரு விஷயம் இல்லாட்டினா முயற்சிங்கிற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போயிருக்கும் தானே. எப்போதும் லட்சியம்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தாயே ஆனால் நடக்கும் அனைத்தும் உனக்கான நன்மையாய் முடியும். முதல்ல உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கோ. தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்பவன் மட்டும்தானே அதை நோக்கி போய் சென்று வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வழிநடத்திய நானு இனிமேலும் உனக்கான வாழ்க்கையை வழிநடத்தி செல்வேன். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நடத்தி முடிப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் என என்னை நம்பு என் செல்லமே. பிரச்சனைகள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் நீ மௌனமா பொறுமையா இருந்தாலே தானாக எல்லாம் சரியாகி உனக்கான மகிழ்ச்சியும் வந்துவிடும். இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போதும் கஷ்டம் ஏற்படும் போதும் யார் அதை தாங்கி பிடிச்சுக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் இன்பத்தை நோக்கி செல்ல முடியும். எப்போதும் தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியமும் அந்த தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய மனசும் உனக்குள்ள இருந்தா நீ சுலபமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி உனது தேடல் இருக்கட்டும். தேடல் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ தேங்கி போக மாட்டாய் என் செல்லமே. தேடலை நோக்கி உன் வாழ்க்கை இருக்கிற வரையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப. அதன் மூலமாக உன் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்கிற வரைக்கும் மனிதன் வாழ்க்கையை நேசிக்கத்தான் வேண்டும். வாழ்க்கையை நேசிப்பவன் மட்டும்தான் துன்பத்தை விட இன்பத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவான். நீயும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் இன்பமயமாய் வாழ்வதற்கு இந்த சாயப்பா நானும் துணையா இருப்பேன். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உன்னுடைய பலம். அதற்காகவே நான் உன்னை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன்.